கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையில் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 69ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 4 பாயிண்ட் இருக்கு. என் நிந்தை, என் வெட்கம், என் அவமானம், என் சத்துரு. ஹல்லேலூயா. சில குடும்பத்திலே நிந்தையில கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சில குடும்பத்திலே வெட்கத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சில குடும்பத்திலே அவமானத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சில குடும்பத்திலே சத்துருனாலே பல பிரச்சனைக்குள்ள ஆளாயிருப்பாங்க. இன்னைக்கு உள்ள செய்தி தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனம் சிலுவையில் நிறைவேறிட்டு இதை நாம் தியானிக்கும் போது எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, கடைசி காலத்தில் நம்ம வாழ்றோம். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா சத்துரு வந்துருவான், இன்னொரு பக்கம் பார்த்தா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதே அது பல காரியத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அது வெட்கமான காரியமா இருக்கும். சில குடும்பத்திலே நிந்தை இருக்கும், சில குடும்பத்துல அவமானம் இருக்கும். இப்ப என் வாழ்க்கையில நான் ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன். நான் நிந்தை, அவமானம் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். என் வாழ்க்கையில வெட்கப்பட்ட ஏகப்பட்ட காரியம் உண்டு. என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். தேவனுக்கு எல்லாம் தெரியும். சில குடும்பத்திலே ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க. பிரதர், ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்கிறோம், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. சில குடும்பத்திலே ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆறுதலா இருக்கு. சில குடும்பத்திலே இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அதை அப்படியே சொன்னீங்க அப்படிம்பாங்க. நம்ம வாழ்க்கை 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் அதற்கேற்ற ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழ்ந்த ஒரு மனுஷன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நான் உடனே செக் பண்ணி பார்த்தேன், நான் துன்மார்க்கனே, அதனாலதான் நான் நடுரோட்டுக்கு வந்துட்டேன், அதனாலதான் என் வாழ்க்கையில நிந்தை இருந்துச்சு, அதனாலதான் என் வாழ்க்கையில அவமானம் இருந்துச்சு, அதனாலதான் என் வாழ்க்கையில வெட்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நான் யோசித்து பார்ப்பேன். என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழலை என்பதை அறிந்து கொண்டேன். என் வாழ்க்கையில நிந்தை இருந்துச்சு, வெட்கமான காரியம் இருந்துச்சு, அவமானமான காரியம் இருந்துச்சு. சத்துரு பல வருஷமா போராடிட்டு இருந்தான். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே நிந்தைகள் இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. சில குடும்பத்திலே வெட்கம் இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. சில குடும்பத்துல அவமானம் இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து ஜெபிப்பாங்க. ஐயோ, என் வீட்டுல இப்படி பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் பையன் இப்படி இருக்காரு, என் பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. என் சொந்தக்காரங்க இப்படி சொல்லிடுவாங்களே, நான் வேலைக்கு போன இடத்துல இப்படி பேசுறாங்களே, நான் வியாபாரத்துக்கு போன இடத்துல இப்படி பேசுறாங்களே, ஐயோ என் குடும்பத்துல ஜெயில இருக்கிறாங்களே, நான் இத்தனை லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிறேனே, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல ஜெபிக்கிறோமோ சொன்னாங்க, நானும் என் கணவரும்
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவோம். என் கணவர் சில பொறுப்புல இருந்தார். ஆனால் இப்போ ஒரு சில மாசமா சர்ச்சுக்கே வரமாட்டுக்காரு. அதனால என்னையாலையும் சர்ச்சுக்கு போக முடியல. என் கணவரால இப்ப நானும் சர்ச்சுக்கு போக முடியல. நிந்தை, அவமானம், வெட்கம் எல்லாம் வந்துட்டு புலம்புறாங்க. என் கணவர் மறுபடியும் சர்ச்சுக்கு போகணும். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக், அவ்வளவுதான். சர்ச்சுக்கு போக மாட்டேக்காரு. நிந்தை, அவமானம், வெட்கம் உள்ள வந்துட்டு. சில குடும்பத்திலே நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல இருந்து பார்த்தா ஒரே போராட்டமா இருக்கும். வெளியே தெரியாது. நான் இப்ப சொல்ற மெசேஜ் அவுட்புட் இல்ல, இன்புட். நம்ம இருதயத்துக்குள்ளே பல காரியங்களை நம்ம யோசித்துட்டு இருக்கோம். அந்த காரியத்தை தான் பேசிட்டு இருக்கேன். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நல்லா யோசித்து பாருங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை விதமான போராட்டம். ஒரு குடும்பத்துல டாக்டர்கிட்ட போய் செக்அப் போனாங்க, அவ்வளவுதான். 2.25 லட்சம் ரூபா ஆகும் ஆப்ரேஷன் பண்றதுக்கு, உடனே அட்மிட் பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த தாயாருக்கு ஜெபிக்க கிருபை செய்தார். ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஏதோ ஒரு காரியத்திலே ஒவ்வொரு குடும்பமும் பல விதமான பிரச்சனையில கடந்து போயிட்டு இருப்பாங்க. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என் கூட உள்ள ஒரு அண்ணன் என்று சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் வேலை செஞ்ச இடத்துல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு வந்தார். அவங்க வேலை செஞ்ச இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு வெட்கம், நிந்தை, அவமானம் எல்லாம் வந்துட்டு. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல என்னை மகிமையாக என்னை வெளியில கொண்டு வந்தான்னு சொல்லி என் கூட உள்ள ஒரு வியாபாரத்தில் உள்ள ஒரு அண்ணன் எனக்கு சொன்னாங்க. அப்போ நான் ரட்சிக்கப்படலை, எனக்கு தெரியாது. அவங்க சொன்னுடைய அந்த ஆழமான கருத்து எனக்கு தெரியாது. வெட்கம்னா என்ன, அவமானம்னா என்ன, நிந்தைனா என்ன எனக்கு தெரியாது. நான் ஒரு கதை போல கேட்டுட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே வியாபாரத்துல நஷ்டப்படும் போது நிந்தை, அவமானம், வெட்கம், கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், சத்துரு பல இடத்துல காணப்படும் போது அப்பந்தான் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்ப தெரியுமா புலம்புவாங்க? அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தாங்க முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் உண்டு. நல்ல வேலை பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா சம்பளம் குறைஞ்சிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவங்கள பார்க்கும்போது உடம்பு பாதி குறைஞ்சிட்டு. ஆனா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு 2 வருஷம் முன்பாக எனக்கு சம்பளம் குறைஞ்சது, அந்த கவலையில எனக்கு உடம்பே குறைஞ்சிட்டு, வருத்தப்பட்டதுல எனக்கு உடம்பே குறைஞ்சிட்டு, வெட்கப்பட்டதுல தாங்க முடியாத ஒரு காரியம், உடம்பே குறைஞ்சிட்டு அப்படின்னாங்க. ஒரு குடும்பத்துல கடன் வந்துட்டுனா போதும், அதுக்கப்புறம் நிம்மதி இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நான் அந்த வழியில பல வருஷமா கடந்து வந்தாள். ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டான் அப்படின்னாலே கடன் வாங்கணும்னு அடிமை என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல எதுல சிக்கி கொள்றான்னு சொல்லி பார்க்கும்போது கடன்ல போய் சிக்கி கொள்வாங்க. வெளியே தெரியாது. நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கெல்லாம் சிக்கியிருக்கோம் வெளியே தெரியாது. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, என்ன பிரதர் செய்ய, பிள்ளை படிக்கணும், கடன் வாங்கிட்டேன். காலேஜ் படிக்கிறாங்க, கடன் வாங்கிட்டேன். திருமண காரியத்துக்காக கடன் வாங்கிட்டேன். வியாபாரத்துக்காக கடன் வாங்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு, பிரைவேட் ஆஸ்பத்திரி போனேன், கடன் வாங்கிட்டேன். வீடு கட்ட வேண்டியிருந்துச்சு, கடன் வாங்கிட்டேன். புதுசா ஒரு கார் வாங்கினேன், ஒரு வண்டி வாங்கினேன், கடன் வாங்கிட்டேன். ஆனா 1 மாசம் கட்ட முடியல அப்படின்னா அங்கே இருந்து ஃபோன் கால் வரும். எத்தனாம் தேதிக்குள்ள கட்டுவீங்க? அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரெஷர், அந்த மன அழுத்தம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிந்தா,
அவமானம், வெட்கம் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்னொன்னா அவங்களுடைய சிந்தனைக்குள்ள, அவங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே போராட்டம், மன அழுத்தம். சில குடும்பத்துலலாம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, கடன் இருக்கு பிரதர், ஒரே பிரச்சனையா இருக்கு பிரதர், முடியல அப்படிம்பாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் முடியல அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரியத்துல தடை, ஏதோ ஒரு காரியத்துல பிரச்சனை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. எப்படியாவது சரி பண்ணிடலாம்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, முடியல. சில குடும்பத்துல நிந்தை, அவமானம், அதிலேயே உட்கார்ந்துருந்தாங்க, எந்திரிக்க முடியல. இது எல்லாவற்றையும் நமக்காக இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையில சுமந்தார். நம்முடைய நிந்தை, நம்முடைய அவமானம், நம்முடைய வெட்கம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தார். அவர் நமக்காக ஜீவ பலியானார். நான் முதல்ல சொன்னேன், இந்த வசனம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையில நிறைவேற்றி முடித்தார். நம்முடைய நிந்தை, நம்முடைய அவமானம், நம்முடைய வெட்கம் எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். நமக்காக ஒரு ஜீவ பலியானார். அவருடைய சமூகத்துல வந்து, அப்பா என் வாழ்க்கையில இந்த காரியம் இப்படி இருக்குப்பா, இது எனக்கு மாத்தித்தாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே பணிந்து குனிந்து தாழ்த்தி, எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு வெளியில கொண்டு வாங்கப்பா. சில குடும்பத்திலே வீட்டுல பல காரியத்திலே தவறான காரியமா இருக்கு. அதன் மூலியமாக வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய குடும்பத்துல உண்டு, வெளியே சொல்லவே வேண்டாம். சில குடும்பத்துல தண்ணி அடிப்பாங்க, வீட்டுல காசு வராது, அவங்க சொந்தக்காரன் பார்த்தா தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருப்பாங்க. உன் கணவர் என்ன இப்படி இருக்காரு, உன் பையன் என்ன இப்படி இருக்கான். வெட்கம், நிந்தை, அவமானம். சில குடும்பத்திலே வியாபாரத்துல நஷ்டப்பட்டுருவாங்க, போட்டிக்கு வியாபாரம் இருக்கும், கடன் ஆயிருக்கும், உடனே சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தினால ஈஸியா நடந்திருக்கு. என்கிட்ட பேச மாட்டாங்க, என் மனைவிட்டு சொல்லிடுவாங்க. உடனே அது ஒரு நிந்தை, ஒரு அவமானம், ஒரு வெட்கம் உள்ள வந்துடும். உடனே என் மனைவி கண்ணீர் விட்டு அழுவாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்துல தாய்மார் கண்ணீர் விட்டு அழுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, என் குடும்பத்தை இப்படி பேசிட்டாங்களே, என் கணவர் இப்படி பேசிட்டாங்களே, என் பிள்ளை இப்படி பேசிட்டாங்களே. சில வீட்டுல பிள்ளை இல்லாம இருக்கும், அதன் மூலியமா தேவையில்லாம வார்த்தைகள் பேசிடுவாங்க. அவங்க பார்த்தா துக்கத்துல கண்ணீர் வடித்து அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு திருமணம் முடியாம இருக்கும். உடனே நம்ம மக்கள் ரெண்டு கேள்வி, என்ன இன்னும் உன் பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கலையா, உன் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கலையா அப்படிம்பாங்க. உடனே அம்மா அப்பாவுக்கு தாங்க முடியாது. அது ஒரு நிந்தை போல, ஒரு அவமானம் போல, ஒரு வெட்கம் போல காணப்படும். இது எல்லாவற்றையும் நம்முடைய இயேசு கிறிஸ்து ராஜா நமக்காக சிலுவையில சுமந்தார். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ, நம்ம என்ன சூழ்நிலை கடந்து போறோமோ, அதை அப்படியே போய் அவருடைய சமூகத்துல போய் அர்ப்பணிக்கணும். என் குடும்பத்துல சூழ்நிலை இதுதான்ப்பா, நான் இந்த பிரச்சனையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையை மாத்தித்தாங்க, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குப்பா, என் பிள்ளைக்கு திருமணம் முடியணும்ப்பா, என் பையனுக்கு திருமணம் முடியணும்ப்பா, எனக்கு ஒரு பேரன் வேணும், ஒரு பேத்தி வேணும்ப்பா, எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு வெளியில வரணும்ப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்ப்பா. ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எங்க அப்பாட்ட பேசுறேன், என் மனசுல கவலையெல்லாம் நான் எங்க அப்பாட்ட சொல்றேன். என்கிட்ட ஏகப்பட்ட குறை இருக்கு. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்கிட்ட இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற நீதி என்கிட்ட இல்லை, என்கிட்ட 1000 குறை இருக்கு. அவருடைய சமூகத்துல போய், அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்கிட்ட இத்தனை மிஸ்டேக் இருக்குப்பா, இன்னும் என்னை சுத்திகரிங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு அவருடைய சமூகத்துல தாழ்த்தும் போது அடுத்த செகண்ட் நமக்கு பதில் வரும். நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். நம்ம இதயத்திலேயே என்னென்ன காரியத்துக்கு நம்ம கண்ணீர் வடிக்கிறோமோ அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். என் வாழ்க்கையில நான் தடுமாறின நிறைய காரியங்கள் உண்டு.
கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கன், விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்த ஒரு மனுஷன், மனுஷனை நம்பி லட்சக்கணக்கை கொடுத்த ஒரு மனுஷன், கடையில எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன், கத்தாழை வச்சிருப்பேன், ஜாதகம் பார்த்திருக்கேன், என்னென்ன காரியம் செய்யணுமோ எல்லாம் நான் செஞ்சிருக்கேன். என் வியாபாரத்துல இருக்கும்போது எங்க அப்பா செத்த போட்டோன்னு வச்சிருந்தேன். 15 நாள்ல கடை காலியா போயிட்டு. என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணியிருக்கேன். கடையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். நல்ல சினிமா படம் ஓடும். ஆக மொத்தம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தேன். எது சரி எது தப்பு எனக்கு தெரியாது. அதிகால வேளையிலே இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? தேவரீர் என் நிந்தையையும், தேவரீர் என் வெட்கத்தையும், தேவரீர் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, என் நிந்தைய அவர் அறிந்திருக்கிறார், என் வெட்கத்தை அவர் அறிந்திருக்கிறார், என் அவமானத்தை அவர் அறிந்திருக்கிறார். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நீங்க தான்ப்பா நியாயம் செய்யணும். என் குடும்பத்துக்கு நீங்க தான்ப்பா உதவி செய்யணும். இனி நீங்க மட்டும்தான்ப்பா தூக்கி எடுக்க முடியும். என் பிரச்சனை உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். என் வாழ்க்கையில கண்ணீர் உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். நான் எந்த சூழ்நிலை இருக்கிறேன், நான் எந்த சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துல என்ன பிரச்சனை, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என் கணவருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை, நான் வேலைக்கு போற இடத்துல என்ன பிரச்சனை, நான் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிக்கிறேன், நான் எந்த இடத்துல அவமானத்தோடு நிக்கிறேன், நான் எந்த இடத்துல நிந்தையோடு காணப்படுறேன், அது உமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன். சில குடும்பத்துல இன்னைக்கு தான் நீங்க புதுசா கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு தான் தேவனர்ல மினிஸ்டர்ல புதுசா நீங்க பார்த்திருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கார். ஒரு மனுஷன் அல்ல. அதிகால வேளையில, அண்ணே என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்க வீட்டுல பிரச்சனையை ஒரு நிமிஷத்துல தேவன் மாற்றி தருவார். மனுஷனால கூடாது, தேவனால் கூடும். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டா? 2008 டாக்டர் சொன்னாங்க இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. 2024 முடிய போகுது. நான் வியாபாரத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 வருஷம் இல்ல ஒரு 18 வருஷம் இல்ல ஒரு 15 வருஷம் சொல்லுவோமே, ஒரே மனுஷன் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான். நானும் கண்டுக்கிடவே இல்லை. வியாபாரத்துல நஷ்டம், எல்லா பிரச்சனையும், நிந்தைகள், அவமானம், வெட்கம் எல்லாம் என் வாழ்க்கையில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், பாவம் பண்ணி பெருக்கி பண்ண ஆரம்பிச்சேன். விக்கிரத்துக்கு நான் லட்ச லட்சமா கொடுத்துட்டேன், மனுஷனை நம்பி லட்ச லட்சமா கொடுத்துட்டேன். எனக்கு எப்படி வாழணும்னு தெரியாது, நான் தப்பா வாழ்ந்துட்டேன், நீ மன்னிச்சுன்னு சொல்லி தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 2020 2021 பார்த்தா எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணாங்களோ அவன் நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். ஆனா நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட மறுபடியும் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதை பத்தியுமே யோசிக்கல. ஆனா ஒரு நாள் நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையில என்னென்ன சொல்ல எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்திலாம் எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர், நான் தனிமையில இருக்கிறேன், என் கணவர் பேச மாட்டேக்காரு, என் பையன் பேச மாட்டேக்கான், நான் முதியோர் இல்லத்துல இருக்கேன், என் மருமக பேச மாட்டேக்கா. எத்தனை குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் வாழ்றாங்க தெரியுமா? வெட்கம், அவமானம், நிந்தை நிறைய குடும்பத்துல இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் சொல்றேனே, சில குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக வீட்டுல சொந்தக்காரங்க பேச மாட்டுக்காங்க. குடும்பத்துக்குள்ளே சில நேரத்துல தேவையில்லாம பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல பார்த்தா பல கஷ்டப்படும், வெளியே தெரியாது. நிந்தைகள், அவமானம், வெட்கம் வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கும், ஆனா வெளியே தெரியாது. சில குடும்பத்துல கேட்பாங்க,
ஓயாம சர்ச்சைக்கு போறியே, உன் வாழ்க்கையே இப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பேசுவாங்க. நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரும். சில குடும்பத்துல இத்தனை வருஷமா நீ சர்ச்சைக்கு போனியா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட கேட்பாங்க. நிந்தைகள், அவமானங்கள், வெட்கங்கள் இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அவருக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். தேவரீர் என் நிந்தையையும், தேவரீர் என் வெட்கத்தையும், தேவரீர் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் பிரச்சனை என்ன உமக்கு தெரியும்பா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? என் பிரச்சனை என்ன, என் குடும்ப சூழ்நிலை என்ன, என் வாழ்க்கையினுடைய முழு பிரச்சனை என்ன, என்னை உருவாக்குன தேவனுக்கு அது தெரியும். அது தெரியும். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். இன்னைக்கு செய்தி முடிஞ்சிட்டு. ஏன்னா நிறைய குடும்பத்துல இதான பிரச்சனை. ஒரு குடும்பத்துல ஒரு ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, பிரதர் நான் சர்ச்சைக்கு போறேன், என் வீட்டுல சர்ச்சைக்கு வரல, எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்துல நான் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், என் வீட்டுல ஃபுல்லா வரமாட்டுக்கிறாங்களே, வேதனைப்படுறாங்க. இன்னொரு குடும்பத்துல என் கணவர் வரமாட்டுக்காரு, நாங்க சர்ச்சில் தான் கல்யாணம் முடிச்சோம், ஆனா இப்ப பார்த்தா விக்கிர வழிபாடு போயிட்டு இருக்காரு, எனக்கு வேதனையா இருக்கு அப்படிம்பாங்க. எந்த மாதிரி சூழ்நிலை சரி, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம குடும்பத்துல என்ன சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணி கண்களை நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. எங்களுக்காக நிந்தை, அவமானம், வெட்கம் எல்லாவற்றையும் சிறுதில் சுமந்தீங்கப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா. ஜீவாதிபதியானவரே, சர்வ லோகத்துக்கும் கிருபாதர் வழியாக வெளிப்பட்டவரே, நீதி வளர்க்க இயேசு கிறிஸ்துவே, உண்மை அழைக்கிறோம். எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றும் பிதாவுடைய வலது வருஷத்திலே பரிந்து பேசுகிறவரே, உண்மை அழைக்கிறோம். உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைத்தா போதும்பா. உங்க பாதவில்லை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை வெறுமையாக்குறோம்ப்பா. எங்களை தூக்கி எடுக்கிற தேவன் நீங்க மட்டும்தான். எங்களை தூக்கி எடுங்கப்பா. எங்க சூழ்நிலை என்ன, எங்க வாழ்க்கை சூழ்நிலை என்ன, உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். பரிசுத்தாவில நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளெல்லாம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரலாம் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ, உம்முடைய சமூகத்துல யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ, எந்த குடும்பத்திலே பாரத்தோடு இருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்திலே எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது அவ்வளவும் அப்படியே சொன்னாங்களே, இதானே என் பிரச்சனை, இதானே என் குடும்பத்துடைய பிரச்சனை சொல்லி யாரெல்லாம் புலம்புறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, இந்த நாளிலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்க. அவங்களோட வாழ்க்கையில இந்த நாள் முதல் கொண்டு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். உங்களை விட்டு எங்களுக்கு யாரும் இல்லப்பா, நீங்க மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும். எங்களுடைய பிரச்சனை என்ன, எங்க குடும்ப சூழ்நிலை என்ன, நாங்க எந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷங்க எங்களை அற்பமா பாக்குறாங்க, தேவையில்லாமல் அவமானமா பேசுறாங்க, தேவையில்லாத நிந்தைகள், தேவையில்லாத வெட்கங்கள், எத்தனையோ சூழ்நிலையில. எல்லாம் உமக்கு தெரியும்பா, எல்லாம் உமக்கு தெரியும். சில குடும்பத்துல பிள்ளைகள தேவையில்லாம பேசுறாங்கப்பா. கணவர் மதுபானம் அடிமையில இருக்கிற அந்த குடும்பத்துல தேவையில்லாம பேசுறாங்கப்பா. கடன்ல இருக்காங்க, தேவையில்லாம பேசுறாங்கப்பா. சில குடும்பத்துல திருமணம் முடியாம இருக்கு, தேவையில்லாம பேசுறாங்கப்பா. வேலை இல்லாம இருக்கு, தேவையில்லாம பேசுறாங்கப்பா. வியாபாரத்துல நஷ்டம், தேவையில்லாம பேசுறாங்கப்பா. சில குடும்பத்துல நிந்தை, அவமானம், வெட்கம், எத்தனையோ சூழ்நிலை. கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க.
உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கண்ணீரோடு சில குடும்பத்தில் கதறாங்க, அதையும் தேவன் பார்க்கிறீர். நான் என்ன செய்யன்னு சொல்லி புலம்புறாங்க, அதையும் தேவன் பார்க்கிறீர். உங்க சமூகத்துல அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே பொறுப்படுத்துவங்க. இன்னைக்குள்ள செய்தி மூலியமா உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசிட்டீங்க. நன்றி. அடியேன் அர்ப்பணிக்கிறேன். தேவன் அருளியப்ப மினிஸ்டர் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்யுங்க. அவங்களுடைய கண்ணீரை தொடங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. அவங்களோட சிரசு மேல ஆசிரியத்தை வைங்க. இந்த நாள் முதல் கொண்டு அந்த குடும்பத்தை சாபத்தை மாற்றி ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான ஆசீர்வந்தாங்க. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதானிடத்தில் இறங்கி வருகிறது. உங்க பிள்ளைகளை 100 மடங்கு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லா விதமான வாசல் திறக்கப்படட்டும். தடையெல்லாம் நீக்கித்தாங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பத்தை கத்த தொடுங்க. அவங்களுடைய பண்டசாலை நிரம்பி வெளியிட்டும். அவங்களுடைய பாத்திரம் நிரம்பட்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உயிர்ப்பிக்கிற ஆவியா இறங்குவாங்க ராஜா. மரித்த லாசருவை அப்பா உயிரோடு எழுப்பின தேவன் இன்றும் எங்களுக்காக பிதானிடத்தில் பரிந்து பேசுறீங்க. நன்றி. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்கு கத்த தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். வேலைக்கு பொறுப்புறாங்க, கம்பெனிக்கு பொறுப்புறாங்க, காலவேளை கவர்மெண்ட் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, வியாபாரத்துக்கு எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல பண்ணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் அதோட பாதுகாப்பு வேணும். உங்களுடைய பிரசனத்தினால மூடி மறைத்து பாதுகாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை 100 மடங்கு ஆசீர்வதிங்க. காலவேளையிலே கண்ணீரோடு இந்த குடும்பத்தை கத்த துடைத்து ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு என்னென்ன காரியம் உண்டோ கத்தர் அறிவிங்க. எல்லா சூழ்நிலை கத்தர் மாற்றி பூரண சுகம் தந்து பூரண விடுதல் தந்து உங்களுடைய தலைமுறை கரத்தெல்லாம் தொட்டு சுகமாக்கி தீர்காயிஸ்தாங்க. சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. காலவேளையில் யாரெல்லாம் வெளியில போடணும் எல்லா குடும்பத்துக்கு சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தோட பாதுகாப்பு வேணும். உங்களுடைய பிரசன்னம் அப்பா உங்களுடைய பிள்ளையோட கடந்து போட்டும்பா. விசேஷமாக உங்களுடைய மகிமை உங்களுடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. கத்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தாழ்த்தவங்கள பிதா குமார் பரிசுத்த நாமத்துல முத்திரைவிடட்டும். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. காலவேளையில் யாரெல்லாம் என்ன சூழ்நிலை தனிமையிலே புரண்டாங்களோ, என்ன சூழ்நிலை தனிமையிலே வேதனைப்படுறாங்களோ, நிந்தையோட அவமானத்தோட கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை தொட்டு மறுபடியும் ஆசிரியங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் அதை பொருட்களுக்கு கடனில் கஷ்டப்படும், அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்தில் வண்டி டியூ, சில குடும்பத்தில் கார் டியூ, இஎம்ஐ, பர்சனல் லோனு, சில குடும்பத்தில் ஃபைனான்ஸ், சில குடும்பத்தில் ப்ரைவேட்டில் நிறைய இடத்துல வாங்கியிருக்காங்க. எல்லா குடும்பத்துடைய பிரச்சனைகளும் கத்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். மிஷனரிமார் இணைந்திருக்காங்க, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த மாசத்துல என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கோ எல்லா சூழ்நிலை மாற்றிக்கத்தை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்காங்களோ நல்ல ஒரு வேலை தாங்கப்பா. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரோட எல்லா குடும்பத்துக்கு கத்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கணும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. முதியோர் இடத்துல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, கத்தர் பொருட்படுத்துங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் பொருட்படுத்துங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு. சில குடும்பத்திலே அப்பா கற்பதனையா ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசிரியங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கூடங்க, திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க. எல்லா தடையிலும் நீக்கி ஆசிரியங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கு கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, பகை அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டுங்கப்பா. பிதாவின் சுத்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். பரிசுத்தம் வாழைங்களுக்கு கிருபைத்தாங்க. இச்சை மேற்கொள்ள கிருபைத்தாங்க. உமக்கு பிரியமானபடி அப்பா நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். தீமையான கருத்தை வெறுக்கணும் கத்தை கிருபைத்தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்காது கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திர சொல்லிட்டு கிருபை செய்யுங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்த கரந்தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய பதவியிலே கெஞ்சி அர்ப்பணித்து தாழ்த்தி மன்றாடி கேட்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடுறோம். துதி கன மகிமை எல்லாம்
ஒருவருக்கு செலுத்திடும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சில குடும்பத்தில் ஜெபிக்கணும்னு விரும்பினால் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.